சித்தர் சிவலிங்கசாமி அவர்கள் வந்து 103வது வயதில் ஜீவசமாதி அடைஞ்சார். ஐயா வந்து நான் 8 வருஷத்துக்கு முன்னாடியே ஐயாவை நான் சந்தித்தேன். முதல் சந்திப்புங்கிற போது ஐயா வந்து எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், நான் ஜீவசமாதி அடைகிற போது எனக்கு முதல் மாலை நீ தான் போடுவேன்னு சொன்னார். அதே மாதிரி நடந்துச்சு. அப்புறம் நான் சில பணங்களெல்லாம் தவற விட்டேன். அதெல்லாம் இந்த டைம் தான் வரும் அப்படிங்கிறது அப்பா எனக்கு அப்போவே உணர்த்தி கொடுத்துட்டாரு. அது இல்லாமல் ஐயா வந்து தியானம் பண்ணார் அப்படின்னா நீரில் தியானம் பண்ணுவார். ஜல தீபம், ஜல தியானம்ன்ட்டு தண்ணிக்கு ஒரு அடி மேலே தான் அவரோட இதே பண்ணுவார். அதே மாதிரி ஐயா எப்பவுமே அதிகாலை வந்து 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பிரசாதம் படைச்சிடுவார், நெய்வேத்தியம் படைச்சிடுவார். நெய்வேத்தியம் படைச்சாரு அப்படின்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து வருவேன், அவருக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 8-9 மணிக்கு வர்றேன் அப்படின்ற போது அந்த பிரசாதம் அப்போ தான் பண்ண மாதிரி சுட சுட இருக்குது. ஐயா ரொம்ப நிறையா இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு பெண் குழந்தை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்த போது 10வது படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமு எல்லாத்துலேயும் ஃபெயில் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. போய் ஒரு பேனா வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு வந்து 420 மார்க்கு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, இங்கே பொள்ளாச்சிக்கு சேர்ந்த பொண்ணு. இந்த மாதிரி ஐயா நிறையா வித்தைகள். எங்கூட வந்த ஒருத்தருக்கே வந்து நீ தண்ணி அடிச்சிங்கன்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் கேட்கல. அதே மாதிரி அவர் இதாகிட்டாரு. இதுதான் நடந்தது ஐயாவோட இது. அம்மா நீங்கள் சொல்லுங்கள். திருச்சிற்றம்பலம். அவர் இந்த 40 வருஷமே இங்கே இருந்தப்போ கல்யாணம் பண்ணி 40 வருஷம் ஆச்சுங்க. அதுலேருந்து அவருக்கு நாங்கள் வந்து பண்கடை செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. போய் 10 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் இந்த எங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நடத்திட்டு இருக்கிறேங்க. சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரை பத்தின உங்களுக்கு என்ன தெரியும்? அவரு எனக்கு தாய் மாமனா இருக்கிறதுனால எல்லாமே தெரியும். அதைத்தான் சொல்லுங்க. நான் ஒன்றும் பெருசா சொல்ல வேண்டியதில்லை. அவர் எல்லாமே இதை செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த ஏரியாவே வந்து அவர் வந்து எது கேட்டுட்டு வந்தாலும் அவர் வந்து கேட்டுட்டு போய்தான் எல்லாத்தையும் செய்வாங்க. நல்லது கேட்டால் எல்லாத்துக்குமே அவர் வந்து கேட்பாங்க. அவர் சொன்னாலுமே அது நல்லா இருக்கு. முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடையை வாழ்த்துகிறார். முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கோவை சந்தானகுமார சுவாமிகள் பொன்னாடை போட்டி வாழ்த்துகிறார். ஸ்ரீ முத்துசுப்ரமணிய அறக்கட்டளையின் சார்பில் ஐயா திரு யுகமூர்த்தி அமெரிக்கன் இந்தோ அம்பாசிடர் நியூ டெல்லி அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் சித்தர்களுடைய ஒரு பக்தர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முத்துசுப்ரமணிய அறக்கட்டளையின் சார்பில் கொண்டாடியை போட்டுள்ளனர். அவர் மீண்டும் வந்து அமைச்சராக பார்த்து அழகு பார்க்கணுங்கிறது இந்த சுவாமி சிவலிங்க சுவாமி கிட்ட ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு கோரிக்கையை வைப்போங்க, மனசார வேண்டுவோம். இந்த மாதிரி அன்பர்கள் 40 லட்சம் ரூபாய் கட்டி இந்த படிக்கட்டு போட்டிருக்காருன்னா இது சாதாரண காரியம் கிடையாதுங்க. மிகப்பெரிய தூண்டுதல். இன்னும் அவர் வந்து நிறைய சேவை செய்யணும். இந்த மாதிரியான பெரிய கோயில்கள் நிறைய ஜீவ சமாதி இருக்கு. இந்த ஜீவ சமாதி எல்லாம் நம்ம வழிபடணுங்க. ஜீவ சமாதிகளை வழிபடும் போது நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், பூர்வ ஜென்மத்துல நடந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு கடவுள் அதை அவதரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகான் தோன்றிருக்காங்க. மிகப்பெரிய மகான்கள் தோன்றிருக்காங்க. ஒவ்வொரு மகானுக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கு. இந்த சக்திகளை வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்தி நம்ம சாந்தலிங்க சுவாமிகளுடைய வழிமுறைப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சேவை பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாரமும் பௌர்ணமி பூஜைக்கு 300 to 500 மக்கள் வந்து அதாவது வயிறார சாப்பிட்டு போறாங்க. வயிறார சாப்பிடுறதுக்கு உண்டான அத்தனை வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவருடைய கரங்களை வலுப்படுத்தணும், அவர் சேவையை வந்து வலுப்படுத்தணும். அம்மாவாகட்டும் 2 பேராகட்டும் பார்த்தீங்கன்னா உள்ள உருகி அவர் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேவைகள் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளும் நம்மளால முடிந்த இயன்றளவு உதவி செய்து இந்த கைகறிந்து வந்து பெரிய அளவு கொண்டு போகணும். அடுத்த வருஷம் இந்த ஜீவ சமாதி நடக்கக்கூடிய இதே வருஷம் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா
ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற அளவுக்கு நம்ம இன்னையிலிருந்தே ஒரு பெரிய சங்கல்பம் எடுத்துக்கணுங்க. அடுத்த வருஷம் மிகப்பெரிய விழாவா கொண்டு போகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல அடுத்த வருஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமணும். இந்த சுவாமியோடைய அருளாசி கிடைக்கணும். உள்ள போனாவே வைப்ரேஷன் கிடைக்குதுங்க. எத்தனையோ அனுபவிச்சுன்னு தெரியல. உண்மையா மனசார சொல்லுங்க, எனக்காக சொல்லாதீங்க. உள்ள கால் வச்சீங்கன்னாவே வைப்ரேஷன் இருக்கு. நீங்க எத்தனையோ பக்கத்தான கோயில்ல இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா இந்த சின்ன இடத்துல கால் உள்ள வச்ச யாரா தான் சரிங்க, ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கு. நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. இந்த அடுத்த வருடம் இங்க நடைபெறக்கூடிய விழாக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரணும். அதுக்குண்டான வேலையில் இருக்கக்கூடிய பக்தவர்கள் எல்லாமே சேர்ந்து செய்யணுங்க. மாதம் நடைபெறக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, அன்னதானத்துக்கு வந்து உங்களால முடிஞ்சு என்ற அளவு உதவி பண்ணுங்க. சாமிகிட்ட நான் கட்டளை கேட்டிருக்கேன், சாமி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு நாள் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, இந்த அன்னதானம் நடத்துறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி மனமாற கேட்கறேங்க. சுவாமியோட அருளாசி பெற்று எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடோடி வாழ்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். மகரிஷி சித்த சுவாமி அவர்களுக்கு வணக்கம். அமைச்சர் இன்னைக்கு அமைச்சர் தான், முன்னாள் இன்னாலாம் கிடையாது. ஐயா 2 வார்த்தை அவர் சுவாமி தீபத்தை 2 வார்த்தை சொல்லி தாழ்வுடன் கேட்டுக்கிறோம். எங்களுடைய மனைக்கு சித்திர சிவகங்கை சாமியினுடைய மனைக்கு வருகை இருக்கின்ற திருவண்ணாமலையிலிருந்து வருகின்ற சுவாமிகள் உட்பட அனைத்து 10 கோடிகளையும் முதல்ல உங்களை அனைவரையும் வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து இந்த மண்ணிலேயே இந்த சட்டமன்ற தொகுதியிலேயே சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி அதுவும் வீட்டுத்துறை அமைச்சராக மாண்பது அம்மா அவர்களால் நியமனம் செய்யப்பட்டு அதன் பிறகு நம்முடைய சிவலிங்க சாமியை நான் சந்திக்க வந்து அவர் வைத்த எனக்கு முதல் வேண்டுகோள், அம்மா அவர்கள் அன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது இவரிடத்திலே வந்து வேண்டுதலுக்காக வந்து நீங்கள் நினைச்சா இந்த மலைக்கு ஏறி வர்ற பக்தர்களுக்கு நல்ல முறையில் படிக்கட்டுகளை அமைத்து கொடுத்தா இன்னும் இந்த கோவில் நல்ல முறையில் இருக்கும், அதை கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். சிவலிங்க சாமிகளை பொறுத்தவரை எங்களுடைய குடும்பத்தோடு குறிப்பாக என்னுடைய அப்பாவினுடைய அப்பாவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். இந்த மலைக்கு அருகில் எங்களுடைய தோட்டம் இருந்தது அந்த காலத்தில். அப்போதெல்லாம் எங்களுடைய தாத்தாவும் இவரும் ஒன்றாக இருந்தவர்கள். அந்த வகையில் அவர் சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக உடனடியாக மகாபலிபுரத்தில் இருக்கின்ற சிற்பக்கலைஞர்களை வரவழைத்து இவரை வந்து சந்திக்க வைத்து இவர் என்ன விருப்பப்படுகிறாரோ அதுபோல செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு கீழே இருந்து மேலே வருகின்ற அனைத்து படிக்கட்டுகளும் கல் நம்முடைய திருச்செங்கோடு நம்முடைய ராசிபுரத்தில் இருந்து கல்லெல்லாம் கொண்டு வந்து இங்கே செதுக்கி இங்கேயே படிக்கட்டு அமைத்து நகர்கின்ற வழியிலே 2 மண்டபம் அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த 2 மண்டபம் அமைத்து இன்றைக்கு ஏற்றால் 40 லட்சம் செலவில் அவருடைய நினைவாகத்தான் அந்த மண்டபம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும். அவர் என்றைக்குமே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து மறைந்தவர். அவருடைய வாக்கு என்பது மிகவும் முக்கியமானது என்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு காலையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் எனக்கு இருந்தாலும் கூட இன்றைக்கு திருநெல்வேலியில் இருந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகையில் வந்து இங்கே பார்த்துவிட்டு தான் போக வேண்டும் என்பதற்காக காலையிலே கிளம்பிக்கு வந்து பார்த்துவிட்டு நீ மற்ற நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றேன். ஒரு சில கருத்துக்களை எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னார்கள். மாதம் முழுவதும் இங்கே அன்னதானம் எல்லாம் போட வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நம்முடைய சாமியினுடைய முதல்வர் கோபாலசாமியோடு கலந்து பேசி எப்படி செய்தால் சரியாக இருக்குமோ அதை செய்து கொடுப்பது என்னுடைய சொந்தங்கள் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஊருக்கு நீங்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எங்களுக்கு விருந்தினர்களாக உங்களை கவனிப்பது என்னுடைய கடமை. எங்களுடைய சாமி எங்களுடைய குடும்பத்தாருடைய நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் வருகை தந்திருக்கின்ற திருவண்ணாமலையிலிருந்து சாமிகள் வந்திருக்கின்றார்கள். அவரோடு நிறைய சித்தர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் அடுத்த வருடம் சொன்னார்கள். அடுத்த மாதம் என்ன செய்யலாம் என்பதை ஒரு முடிவெடுத்து அவரோடு நலத்தை செய்து கொடுக்கப்படும் நல்ல செய்தியை சொல்லி அடுத்த வருடம் இது போன்ற நிகழ்வுகளே சாமியோடு இன்னும்
யாரெல்லாம் முக்கியமானவர்கள் அவர்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்யப்படும் என்கிற நல்ல செய்தியை சொல்லி வருகின்ற நீங்கள் அனைவரும் நம்முடைய சிவலிங்க சாமியினுடைய அருளை பெற்று எல்லா வளமும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விஸ்வநாதன் ஐயா அவர்களை இங்கே கரம் கூட்டி அழைக்கின்றோம். அவர்கள் எங்களுடனே இருந்து இந்த தொண்டுகளை சார்பாகவும் ஸ்ரீ முத்துசுப்புலட்சுமி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த பொன்னாடை அவர்களை அடுத்ததாக பாண்டிச்சேரியில் இருந்து நமது நண்பர் அவர்கள் நிரஞ்சன்குமார் அவர்கள் இந்த இடத்திலே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஸ்ரீ முத்துசுப்புலட்சுமி அம்மாள் சார்பாக அறக்கட்டளையின் சார்பாகவும் சித்தர் சிவலிங்க சுவாமி ஜீவ சமாதியினுடைய நிர்வாகஸ்தர்கள் சார்பிலையும் அவர்களுக்கு பொன்னாடை போன்று வரவேற்கிறேன். அவர்கள் சிவசண்முகம் அவர்களுக்கு சித்தர் சிவலிங்க சுவாமி ஜீவசமாதியினுடைய நிர்வாகத்தின் மூலமாகவும் ஸ்ரீ முத்துசுப்புலட்சுமி அறக்கட்டளையின் சார்பாகவும் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறோம். வா